ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி மதுரை கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் சாதம் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாட்டு அரிசியும் துவரம்பருப்பும் தனியாக குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஆஸ் யூஷுவல் நம்ம சாம்பாருக்காக குழம்பு கூட்டுவோம்ல, அது மாதிரி குழம்பு கூட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கள் விருப்பமாக இருக்கோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கள் வெந்ததுக்கப்புறமா இந்த சாப்பாடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, வெந்து சாப்பாடு பருப்பு அதை தூக்கி இந்த குழம்புல கொட்டி நல்லா எல்லாமே ஒன்று ஒரு சேர வர வரைக்கும் கிண்டணும். நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நெய் ஊற்றி கொத்தமல்லி தூவி தாளிச்சு இறக்குனீங்கன்னா ரொம்ப குவிக்காக சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை தான் நான் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுப்பேன். இது ஒரிஜினல் ரெசிபியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டைமை நம்ம மேனேஜ் பண்ணணும், 8 மணிக்குள்ளே ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் பண்ணிக்காமல் சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரிஜினல் ரெசிபியோட ஆல்டர்டு வெர்ஷன் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய பேசலாம், நிறைய சமைக்கலாம். மதுரை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.